1969. இப்போ எல்லாத்தையும் உங்கள் அப்படியே அத்தனை பேரையும் இளையாத்தங்குடிக்கு ட்ராவல் பண்ண கூட்டி போகிறேன். இளையாத்தங்குடிக்கு அது எங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, திருமயத்துக்கு நடுவில் இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி ஓரமாக இருக்கும். நகரத்தார்களும் செங்குந்த முதலியார்களும் சைவத்தை பரப்பியதில் பெரும்பங்கு உண்டு. நம்ம நல்லதுகளை எங்கள் அவளை மாதிரி தேவாரம் திருவாசகம் சொல்ல முடியாது, உழவாரப்பணி பண்ண முடியாது, முற்றோத்தல் செய்ய முடியாது, அன்னதானம் செய்ய முடியாது. அந்த நகரத்தார்கள் கொண்டாடிய ஞானகுரு நம்முடைய ஆதிசங்கர பகவத்பாதாவும் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளும். இளையாத்தங்குடியை விட்டு கிளம்புறேன்னும் போது ஊரே திரண்டு வந்து அழுதது. என்ன வேணாலும் உங்களுக்கு தரோம் சார், இங்கேயே இருங்கோன்னது. பெரியவா உட்காந்துருக்கா, கயத்து கட்டில், வேப்ப மரத்துது. இப்பையும் அந்த இடத்த பாதுகாக்கிறவர் பேர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சுந்தரேசன், ஒரு ஸ்கூல் டீச்சர். அவள் ஒய்ஃபு, கோச்சுக்காதீங்க, அவளுக்கு 76 வயசு தான் ஆகுது, குழந்தை பெற்றுக்கல. ஏன்னா வேதம் படிக்கிற குழந்தைங்களுக்கு எங்கள் லைஃப்பை அர்ப்பணிக்கிறோன்ட்டா. பெனிஃபிட் வந்தது கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணி. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேருக்கும் 20-40 லட்சத்தையும் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை குழந்தைகளுடைய வேதத்துக்கு கொடுத்துட்டா. அவளுடைய குமிட்டி அடுப்பு வச்சு இன்றைக்கி மடிசார் கட்டி சமைச்சு சாதம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 14 குழந்தைகள் படிக்கிறது இளையாத்தங்குடியில். அவளுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாது. தெரியாத இடத்துல தான் அவளை பற்றி சொல்லணும். இதை 2 பேர் யூடியூப்பில் பார்த்தா அந்த வேத குழந்தைகளுக்கு உதவுவாள் இல்லையோ. உட்காந்துருக்கா பெரியவா. அப்போல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு லீவுன்னா மடத்துக்கு போவோம், சர்வீஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் ஒரு 6:45-7 மணி இருக்கும். கயிற்று கட்டில் பெரியவா உட்காந்துருக்கா. எங்கள் சூரியண்ணா மாதிரி ஒருத்தர் வந்தார். அப்படி பெரியவாளை பார்த்தார். பெரியவா ஜாடையில் தான் பேசுவார். சனி ஞாயிறு லீவு பெரியவா, பேங்க்கில் திங்கக்கிழமை லீவு கிடைச்சது, கோகுலாஷ்டமி, பெரியவாளுக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன். உள்ளே போய் சாப்பிடு. அரிசி உப்புமா சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் கீத்துக்கொட்டைக்கு. சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே பெரியவா பக்கத்தில் அப்படி உக்காந்துட்டு என்னென்ன வேலைகள்னு உத்தரவு கேட்குறதுக்கு இருந்தபோது பெரியவா சொன்னாராம். இப்படி திரும்பி பார்த்து மடத்து மேனேஜரை கடிகாரத்தை காமிச்சு 10 மணி லாஸ்ட்டு ட்ரெயின், கொண்டு போய் திருமயத்தில் ஏற்றிட்டு 4 மணிக்கு நீ ஆற்றுக்கு போகணுன்ட்டாராம். இப்போ நம்ம ஒருத்தர் ஆற்றுக்கு போகிறோம், அவாத்தில் முகத்து கோணாமல். இப்போ நாங்கள் ஒரு 12 பேர் வந்தோம். எங்கள் மண்ணி காஃபி கொடுத்து, தட்டை கொடுத்து, முறுக்கு கொடுத்து, டிஃபன் இங்கே தானே. ஆமாம், ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மண்ணிட்ட வேண்டான்னு ஜவுடாலாக சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே எல்லாரையும் என் வயிற்றையே பார்க்கக்கூடாது. நான்லாம் இப்போல்லாம் அளவாக சாப்பிட்றது. சாயந்தரம்னா ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரே ஒரு தோசை, இடியாப்பம் கொடுத்தா ஒன்று சாப்பிடுவேன். யாராவது அவளாக கொடுத்தா ஒரு 1/2 டம்ளர் பால். இப்போ சேகர் சார்லாம் முடிஞ்சோன்னே 2 பழம் கொடுப்பார் அவாத்தில், அதையும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவேன். உடனே ராதா சார் பார்க்குறா, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. சில பேருக்கு ஜீரண சக்தி, சில பேருக்கு நினைவு சக்தி, என்ன அது அவாவாக படைக்கிறது. பெரியவா அரிசி உப்புமா சாப்பிட்டு வந்து உக்காந்தோன்னா ஆற்றுக்கு கொண்டு போய் விடுனா அவன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எழுதுறார் எப்படிறான்னா, இந்த எண்ணெயை குமிட்டியில் வச்சு எண்ணெயை கதகதன்னு காய்ச்சி ஒரு உளுந்த அப்பளத்தை போட்டால் எப்படி கொப்பளம் வருமோ. யார் எழுதுறாரு? ரா வேங்கடசாமின்னு எழுதியிருக்கார். கருணை கடல் காஞ்சி மகான். 1960 ஆனந்த விகடம் பிரசுரம். அந்த புஸ்தகமே இப்போ கிடையாது. ஆனால் இங்கே வர்றதுக்கு தீசிஸுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியில் வேறு போகக்கூடாதுன்ட்டு. இதில் மைப்பா வேறு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், உங்களுக்காவது பிரச்சனை இல்லை, எனக்கு நானே அனுகூல சத்துரு 10 பேர் பக்கத்துலேயே வச்சுட்ருக்கேன். நாளைக்கு 2 மணி நேரம் விமர்சனம் பண்ணுவார். ஒரு இலக்கிய பேச்சுன்னா அப்படி தான் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த இடம் எப்படின்னா தெருக்கூட்டம் இல்லை. தெருவில் போடுற கூட்டம் ஆன்மீகம் பேசினாலும் கூடி கலைஞ்சிடும். கல்யாண நகர் அசோசியேஷன் திருக்கூட்டம். நாளைக்கு 7 மணிக்கு இங்கே கூடினா யோசிப்பேலாம், நேற்றுக்கு அவர் உபன்யாசகர் என்ன சொன்னார், இன்றைக்கி நாமசங்கீதத்தில் என்ன சொல்கிறாருன்னு டிஸ்கஸ் பண்ணுவேலாம். திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள், சைவ பெருமக்கள்.
என்னடா ஆற்றுக்கு போக சொல்கிறா பெரியவான்னு துடிச்சிருக்கா. 10 மணிக்கு கொண்டு போய் திருமயத்தில், அப்போல்லாம் போட் மயில் தான், கறி போட்டு என்ஜின் ஓட்டணும். காத்தால 4 மணி கும்பகோணத்தில் போய் இறக்கியிருக்கார். ஒரே ஒரு குதிரை வண்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 ஊரில் குதிரை வண்டி இருக்குது. கும்பகோணத்தில் இருக்குது, பழனியில் இருக்குது. பழனியில் பல இடங்களில் நம்ம திருவண்ணாமலை மாதிரி சித்தர்கள் சுற்றின்னு இருப்பான், நிறைய பேருக்கு தெரியாது. பழனியில் இன்னும் சாகாமல் குதிரை வண்டி இருக்குது. குதிரை வண்டி கதைகளை பற்றி நீங்கள் படிக்கணும்னா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் படிக்கணும். நம்ம அவரெல்லாம் கொண்டாடுறதில்ல. 256 புஸ்தகம் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கார் சார். 256 புஸ்தகம். நீங்கள் ஒரு தடவை ஹியூமர் கிளப்பில் அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுங்கள் சார். ஷேக்ஸ்பியரை, ஷெல்லியை, வேர்ட்ஸ் வித்த தமிழை, அவருடைய யாமமும் துணை எழுத்தும் கதாவிலாசமும் உபபாண்டமும் தேசாந்திரியும். இந்த தடவை அவருக்கு எதுக்கு தெரியுமா சார் சாகித்ய அகாடமி விருது? நாயின கலைஞர்களை பற்றி சஞ்சாரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதை படித்தது பெருசில்லை. மறுநாள் கார்த்தால் அவருக்கு விருது அறிவித்தோன்னே 10 நாயின கலைஞர்கள் போய் அவாத்தில் வாசலில் நின்று வாசித்தாங்களாம். கதவை திறந்தோன்னே என்னப்பான்னு கேட்டாராம். எங்களால் கொடுக்கறதுக்கு பொண்ணோ பொருளோ இல்லை சாமி, தோடி ராகம் வாசிக்கிறோம் உங்களுக்குன்னா. அவங்களெல்லாம் கொண்டாடுங்க சார். அதெல்லாம் கலையின் உச்சம் சார். தெரியவே மாட்டேங்கிறது. அவர் எழுதுகிறாரு, நாதஸ்வர கலைஞரை கல்யாண வீட்டுக்குள்ளே வாங்கோன்னு கூப்பிடுவோம். திருமங்கல்யம் போது கெட்டு மேலம்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டானான்னு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரி படைப்பாளியெல்லாம் அவரெல்லாம் இங்கே பிறந்துட்டார் சார். அவரெல்லாம் சார் இங்கிலீஷில் அவ்வளவு புஸ்தகத்தை மொழிபெயர்த்திருக்கார் சார். நான் ஹியூமர் கிளப்பில் அன்போடு கேட்டுக்கிறேன், ஹம்பிளாக கேட்டுக்கிறேன், அவரை நீங்கள் ஹானர் பண்ணுங்கள். வெளியிலே தெரியாது. ரஜினி கமல் அவள் ஆற்றுக்கு போய் நின்று சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றா. அவர் எல்லாத்தையும் இயல்பாக 256 புஸ்தகம் எழுதியிருக்கார். எதுக்குன்னா நல்லவர்களை நம்ம அடையாளப்படுத்தணும், சொல்லணும் சொசைட்டிக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஆற்றுக்கு போகிறார், இறங்குறார். இவர் என்ன சொல்லிட்டு வந்தார்? திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி, சனி ஞாயிறு லீவு எல்லாம் பண்ணுறார். மனசெல்லாம் துடிச்சிருத்து. ராத்திரி ட்ரெயினில் தூக்கம் வந்துருமா? பெரியவா பக்கத்தில் இருந்து பணிவிட பண்ணலான்னு வந்தால் பெரியவா இப்படி அமுச்சிட்டாலே என்ன செய்கிறதுன்னு நினைக்கிறா. ஆனால் அப்போல்லாம் பாருங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லை போல். கோகுலாஷ்டமி ஆற்றுல பண்ணியிருக்கா. முறுக்கு, அதிரசம், தட்டை, கோலமெல்லாம் கையில் போட்டிருக்கா. இப்போ கிருஷ்ணன் மட்டும் வந்து மணி அடிக்கணும். அது தவிர எல்லாம் கடையிலே கிடைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போல்லாம் குமிட்டி அடுப்புன்னு ஒன்று இருக்கும். 3 கால் மட்டும்தான் இப்படி இருக்கும். அப்போல்லாம் பெண்கள் உண்மையிலுமே சமைக்கிற காலம். இதுக்கு சேகர் சார் சிரித்தா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை, அது அவாத்தில் போல். இப்போ எங்கள் ஆற்றுல அந்த பிரச்சனையே இல்லை. என் ஒய்ஃபு உண்மையிலுமே சொல்கிறேன், அவெல்லாம் சகலகலா வல்லவன் கமலஹாசன் தோற்றுருவா. அவள் காலேஜ் ப்ரொஃபஸர். அத்தனை வேலையும் அவள் தான் சார் பாப்பா. பெண்களை நான் வந்து மேடைகளில் தப்பாகவே பேச மாட்டேன். என் ஒய்ஃபெல்லாம் உண்மையில் அத்தனை வேலையும் அவள் தான் பாப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பாப்பா. நான் தோப்பேன், அவள் பாப்பா. நான் பெருக்குவேன். மாமிக்கு சிரிப்பை பாருங்க அப்படியே. இதுதான் சார். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் பிபி மாத்திரையே சுகர் மாத்திரையே போட வேண்டாம். எல்லாருக்கும் இந்த 1 மாதத்துக்கு நோயே வராது. அதில் பின்னாடி ஒருத்தர் குமிஞ்சு சிரிக்கிறார். அந்த மாட்டில் நடக்கிறத வந்து பார்த்துருப்பான் போல். குமிட்டி அடுப்பில் மாமி விசிறின்னு இருக்கா. அப்படி திரும்பினோன்னே கோகுலாஷ்டமிக்கு பண்ணது 87 வயசு மாமிக்கு. குடிச்சிட்டு குளிச்சுட்டு மடியா பெரியவா சொல்கிற சும்மா பெரியவாவில் படம் வச்சு பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை. நைட்டி போட்டுக்காமல் காத்தால் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். ஏன்னா அக்னி பகவானா. சில பேர்லாம் வெளியில் வரும்போது பால்காரன் பயந்து ஓடிடுறான். யதார்த்தத்தை சொல்லணும்ல. குளிக்காமல் அடுப்பு பற்ற வைக்கப்படாதுங்கிறா. இன்னமும் நமக்கு தெரியல. முடியை விரித்து போட்டுன்னு விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறார் பெரியவர். அன்றைக்கி பார்க்குறேன், மவுண்ட் ரோட்லேயே ஒரு மாமி முடியை விரித்து போட்டுன்னு ஸ்கூட்டரில் போகிறான். என்ன மாமினே லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிடுவாருங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும். ஆற்றுக்கு வர்றவாளுக்கு குங்குமம் கொடுக்கணும். ஏன் மாக்கோளம் அரிசி கோலம் போடுனா எறும்புக்கு சாப்பாடு. எவ்வளவு சாதாரண விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க. குமிட்டி அடுப்பை இப்படி மேடையில் வச்சு பண்ணாலும் இல்லையோ, குமிட்டி கவுந்து உடம்பெல்லாம் பாகு ஊற்றிடுத்து மாமிக்கு. 87 வயசு எப்படி துடிச்சிருப்பா பாருங்க.
இவன் உள்ளே போகிறதுக்கும் மாமி துடிக்கிறதுக்கும் சரியாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா 22ஆவது நாள் பரிபூர்ண குணமாகி ஆற்றுக்கு வந்துட்டார். இளையாத்தங்குடியில் இல்லை பெரியவா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா. 1.5 மாதம் கழிச்சிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நிற்கிறா. 30ஆவது ஆளாக ஈச்சந்தட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நிற்கிறா. பெரியவா வந்தோடனே கிட்டக்க கேட்டாரா, என்னடா பெரியவாளுக்கு பணிவிட செய்யணும்னு நீ வந்த, மன்னிச்சுக்கோ, நான் உன்னை பெற்ற காமாட்சி பராசக்திக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சுட்டேன். அந்த சந்திரமௌலி கைப்பட எழுதியிருக்கார் சார் கருணைக்கடல் ரா வெங்கடசாமி புஸ்தகத்தில். நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்களுடையது. நான் அன்றைக்கு காமாட்சியை ஒரு ஆண் உருவத்தில் பார்த்தேன். அவர்தான் மகா பெரியவர். ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய மாத்துருகா பஞ்சகத்தினுடைய உச்சம் தொட்ட நமக்கு இந்த தாயாரினுடைய இதை படிக்கும்போது எப்படி இருந்திருக்கார் சார். இன்றைக்கி ஏதோ ஒருத்தன் யூடியூப்பில் பார்த்தேன், ஒன்றுமே தெரியாமல் ஒளறி கொட்டுறான். பெரியவா எப்படின்னு நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறதுக்கு இல்லை சாட்சி. நம்ம ஊரில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து நேர்மையோடு இருந்த இறையன்பு சாரே என்கிட்ட சொல்லியிருக்கார். 73ஆவது வருஷம் நடந்திருக்கு. மடத்தில் நடந்த விஷயம் 73. ஒரு வெள்ளிக்கிழமை மடத்துக்குள்ளே ஒரு 8:40 வரைக்கும் போகலாம் இல்லையோ? இல்லை நீங்கள்லாம் சத்தமாக சொன்னால் தான் போக முடியும். சரி சரி. அவர் ராதாகிருஷ்ணன் சார் போகலாம். அப்புறம் நான் டைரெக்டாக இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஒன்று சொல்லட்டுமா சார், நான் உங்கள்கிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டில் 30 கோடி ரூபா போட்டு சினிமா எடுக்கிறான் சார். 3 நாள் ஓடலை சார். 40ஆவது நிமிஷம் பீடி குடிக்க வெளியில் போயிடுறான் சார். 6:59க்கு எனக்கு மேடை கொடுத்தேன் சார். 8:27 சார். ஒருத்தரும் போகாமல் ஐ கான்டாக்டோடு ட்ராவல் ஆகி வரா சார். இங்கே எந்த கோடியும் இல்லை, ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏஆர் ரஹ்மான் இளையராஜா இல்லை. ஆன்மீகத்துக்கும் தமிழுக்காக இந்த மக்கள் உட்காந்துன்னு இருந்திருக்கா சார். இதுதான் சார் வெற்றி. 73க்குள்ளே கலெக்டர் வரார். உள்ளே வந்தோடனே பெரியவா அப்படி உக்காந்துட்டுருக்கா. இந்த இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அவர் வயசில் இவர் உட்காந்து கேட்குறாரு பாருங்க. புதுக்கோள் அவர் வயசுலலாம் நான்லாம் தவழ்ந்து தான் வருவேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு ஹானர் பண்ணார். அவர் சொல்கிறார் எனக்கு பாக்கியம் அப்படிங்கிறார். ₹1,00,000 பேச்சுக்கு வாங்கலாம் சார். இந்த பாக்கியம் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? 93 வயசு. பெரிய பாரம்பரிய விஸ்வநாத ஐயர் பேரன்னு சொல்கிறார். 90 கடந்துட்டார்னா இல்லை, அவர் 90ன்னு சத்தியமாக நம்ப முடியல. நீங்கள் இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் நன்னாருங்கோ. அடுத்த வருஷமும் என் உபன்யாசம் உண்டு. அது நானே முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னா நம்ம வருஷந்தோறும் ஜெயந்தியை ஒட்டி நம்மளுடைய பேச்சு ஒரு நாள் இங்கே உண்டு. அதுக்கான ஸ்பான்சரை ராதாகிருஷ்ணன், சேகர் சார், ராஜா போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உடனே அது முதல் 2 மாமி இதாண்டா சூப்பர் அப்படி போடு டோனரை அப்படிங்கிறார். அது நாகராஜ் சார்லாம் மோதிரமாக அது மாதிரி போட்டுருவார். அவர் மைப்பா நீ அதெல்லாம் ப்ரெஸ்ஸில் எழுதாத ப்ளீஸ். இப்போ நல்லா பாருங்க, கலெக்டர் வரார். பெரியவாள்கிட்ட கேட்குறா. எல்லோரும் உக்காந்துட்டுருக்கா. பெரியவா கிட்டக்க போனோன்னு கலெக்டர் சொன்னாராம், எல்லோரும் சேர்ந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா நான் என்னன்னு கூட பிரித்து படிக்கலை பெரியவா. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் மடத்துலேருந்து காரியதர்சி சொல்லிட்டார், நான் எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்தார், பிரித்து படிக்கலை. ஆனால் காரியதர்சி சொல்லிட்டா, நான் என்னன்னு உள்வாங்கிட்டேன் பெரியவா, எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்கோ, நான் கண்டிப்பாக முடிச்சு தந்துடுறேன்னார். சாப்பிட்டு வாங்கோன்னு இருக்கார் பெரியவா. முதல்ல யார் போனாலும் சாப்பாடு சாப்பிட்டு வாங்கோ.
சாப்பிட்டு வந்திருக்கார் கலெக்டர், பிரசாதம்லாம் கொடுத்துட்டு, எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறேலா, குழந்த மாதிரி தான் கேட்டிருக்கார், எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறேலா. அவர் கலெக்டர் எழுதுகிறார், வெள்ளிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி உங்கள் வார்த்தைக்கு நாங்கள்லாம் காத்துட்டுருக்கோம், உத்தரவு பெரியவான் இருக்கார், யார் சொன்னாலும் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துடாதீங்க. என்ன பெரியவா? அவன்லாம் என்ன சொல்லியிருக்கான் பெட்டிஷன்லேருந்து எனக்கு தெரியும். மடத்துலேருந்து 3வது பில்டிங் மசூதி, காலை நேரத்தில் அவள் தொழுகைக்கு பாங்கு சத்தம் போடுறா, அல்லாஹூ அப்படின்னு காத்தால் போடுவா. அது மடத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு வேறு இடம் பார்த்துட்டு அதை எடுக்க சொல்லியிருக்கா. ஆனால் அந்த முட்டா பசங்களுக்கு தெரியல. கார்த்தால காமாட்சி தான் அல்லா ரூபத்தில் வந்து என்னை எழுப்புறா. அது பராசக்தி சொல்லி அந்த இடத்துல இருக்குது. மடம் இங்கேயே இருக்கட்டும், மசூதி அங்கேயே இருக்கட்டும், நீ போய் மக்கள் பணியை பாருன்னாராம். இப்படி ஒருத்தரால் சொல்ல முடியுமா சார்? இது பியூட்டி இல்லை, இதை தெரிஞ்சின்றவர். இன்னைக்கு எப்படி ஒருத்தர் கோ அரங்கநாதனுடைய பையன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இன்சார்ஜ் ஆகியிருக்காரோ, அந்த மாதிரி இந்த மண்ணுலகத்தில் ராமாயணத்துக்காகவே தன் வாழ்க்கையை கரைத்த ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இதை கேள்விப்பட்டோன்னே 10 இஸ்லாமிய பெருமக்களை கூட்டி மடத்துக்கு போனாராம். தாரையாக கண்ணீர் வந்ததான் எல்லாருக்கும். பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த பக்கம் பார்த்தா பழம், இந்த பக்கம் வில்வம், இந்த பக்கம் குங்குமம், கல்கண்டு, எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுறது, அப்படி பின்னாடி திரும்பி எங்கடா அப்படின்னாராம். கொடுத்தாராம். இஸ்மாயில் இருந்தால் இதை கையில் வாங்கிக்கோ அப்படின்னாராம். திறந்து பார்த்தாராம், சந்தனமா. இப்போ பெரியவா சொன்னாலாம், தர்காவில் இதுதானே கொடுப்பா, மடத்துக்கு வந்தாலும் நீங்கள் மனநோகப்படாது, சந்தோஷமாக சந்தனத்தை பூசின்னு போங்கன்னாராம். இவங்க பெரியவாளுக்கு 1330 குறளும் தலைகீழ சொல்வார் சார். ஊவேசா வந்தால் தமிழ் கடலே வருகம்பாராம். கீவாஜாவும் திருச்சி ராதாகிருஷ்ணனும் ரூமுக்குள்ளே போயிட்டால் மணிக்கணக்காக பேசுவாராம். சுப்பு ஆறுமுகம் வித்தியத்தை எடுத்து அந்த வில்லை தட்டுறதுக்கு முன்னாடி அவர் போட்ட பிச்சம்பாராம். விக்கு விநாயகராம் கதையாக எழுதுகிறாரு. பத்மா சுப்பிரமணியம் அவரால் தான் நான் சலங்கை கட்டி ஆடுறேங்கிறா. எம்எஸ் அம்மா அவருடைய விபூதி தான் எனக்கு குறையொன்றும் இல்லைக்கே வார்த்தை வந்ததுன்னு. அது மாதிரி லட்சம் டெய்லி காத்தால் சங்கரால் 6 மணிக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னையோட 182 நாள் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 வருஷத்துக்கு சொல்ல போகிறேன். என்ன நான் சொல்கிறத எங்கே தான் சொல்கிறது, இங்கே தானே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். நாம் இப்போ பெரியவாளுடைய வாழ்கிறோம், அந்த சிந்தனையாகவே இருக்கும், அதை பற்றியே படிக்கிறோம். இன்னும் நான் சொல்கிறேன் சார், கோச்சிக்காதீங்க, அதிலெல்லாம் காசு கம்மி தான். நம்ம ஊரில் எப்போதுமே குவாலிட்டி பொருளுக்கு காசு கம்மி, ஆனால் மனசில் நிறைவு உண்டு. இந்த ஆடியன்ஸ்கிட்ட வந்து பேசணும்னாலே ஒரு குவாலிட்டி இருந்தால் தான் உள்ள குவான்டிட்டியோட பெரியவா கூப்பிடுவா. அதனால தான் நான் சொல்லும் போதே உங்கள்ட்ட இது ஒரு வித்யாபீடம் நம்ம நம்பணும். கீவாஜா பேசின்னு இருக்க போது சொன்னாரா, இந்த இன்சிடெண்ட்டை நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் ராமாயணத்தில் குகன் என்ன கொடுப்பான், தேனும் மீனும் கொடுத்தான். அதுக்கு ஒரு பாட்டு உண்டு, தேவன் நின்கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடிய. எதுக்குடா வந்தேன்னா, உன் பாதத்தை தரிசிக்க பண்ண வந்தேன்னா நான் குகன் தேனையும் மீனையும் வாங்கி வச்சுட்டானா. கீவாஜா அதுக்கு விளக்கம் சொல்கிறார். முதல்ல கீவாஜா மாதிரி இப்போ இவன் 3 மீட்டிங் பேசிட்டாலே சக்கரவர்த்திங்கிறான். கீவாஜா மாதிரிலாம் ஒரு நீங்கள் ஹியூமர் கிளப்பில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் யாருன்னா கீவாஜா. அவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள். சாயந்தரம் 7 மணிக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு சென்னையில் கிளம்பினா கார்த்தால 5 மணிக்கு தான் போகுமா ட்ரெயின். அவ்வளோ ட்ராவல் பண்ணணும். அப்போல்லாம் மெதுவாக என்ஜின் போட்டு ஓட்டுற வண்டி. அப்போல்லாம் என்ன பண்ணுவாராம், உபன்யாசகர்லாம் தரமாக பேசினதுனால செக்ரட்டரி, சபா செக்ரட்டரி மாலையோட ஸ்டேஷனுக்கே போயிடுவாளாம். அது ரொம்ப முக்கியம். செக்ரட்டரி ஸ்டேஷன் வர்றது முக்கியம் இல்லை, உபன்யாசகர் தரத்தோடு பேசியிருக்கா, மாலையோடு போயிட்டாராம். அப்படியே மணக்கக்கூடிய மல்லிகை மாலை அப்படி வாங்கினோன்னே கீவாஜா சொன்னாராம், காலையிலே மாலை வந்ததேன்னாராம். மைப்பா மாதிரி ஒரு ஆற்றுக்கு சாப்பிட கூட்டின்னு போயிருக்கா. எங்கள் மண்ணி எப்போ போனாலும் இட்லி கொடுக்காமல் அனுப்ப மாட்டா.
அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருந்திருக்கு. வாசலில் கதவு இல்லை, புடவை தான் தொங்கியிருக்கு. சாப்பிட்டுட்டு சொன்னாராம் அப்படி புடவையை தள்ளி, இதான் வாயில் புடவையோ? மேடைக்கு வந்தாராம். அவரை சபா செக்ரட்டரி அறிமுகப்படுத்தினாராம். இப்போ எங்கள் ட்ரெஷரர் இவரை பற்றி சொல்லுவார்னு. அந்த ட்ரெஷரர் கீவாஜாவோட கூட படிச்சிருக்கார். கூடன்னா கூட 3/4 மணி நேரம் அவரை பற்றி பயோடேட்டா படிச்சிருக்கார். ஆடியன்ஸ் டயர்டாயிட்டான். இப்போது கீவாஜா பேசுவார்னாராம். கீவாஜா மைக்கிட்ட போய் சொன்னாராம், இன்னமே நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீனே பேசிட்டியல்ல. இவன் என் கூட படித்தவன், ஆனால் என்னை விட கூட படித்தவன்னு காட்டியிருக்கான் அவங்கள்ட்ட. இதில் வேறு இடையில ஒரு தடவை கீவாஜா நம்ம சபைக்கு வர்றது 3ஆம் தரம், அவருக்கு சொல்லின் செல்வர் பட்டம் உண்டுன்னா, நான் சபைக்கு வர்றது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரமாக இருக்கும்னாராம். சொல்லின் செல்வர் பட்டம் ஏன் மக்கள் கொடுத்தாருன்னா, நான் சொல்லின் ஆடியன்ஸு கொத்து கொத்தா ஆற்றுக்கு செல்வர் அப்படின்னாராம். அப்படி அந்த மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசின கீவாஜா எழுதுகிறாரு, தேன் எங்கே கிடைக்கும் மலையினுடைய உச்சியில், மீன் எங்கே கிடைக்கும் கடலினுடைய ஆழத்தில், அதுபோல் இந்த ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு தேனை போல உயரமானது, கடலின் ஆழத்தை போன்று ஆழமானதுங்கிறதுக்காக கொடுத்தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சாராம். அதை கொண்டு எந்த விஷயத்துக்கு கனெக்டிவிட்டி பண்ணுறாப்பான்னு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.